ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. இனி ரேஷன் கடைகள் அனைத்துமே கூடுதல் நேரத்தில் திறந்திருக்கும். இது எங்கு எப்பொழுது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜூலை 2026க்கான மலிவு விலை ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை விரைவுபடுத்தும் வகையில் கர்நாடகா உணவுத்துறை நியாய விலை கடைகளில் செயல்பாட்டு நேரத்தை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நீடித்துள்ளது. அந்த வகையில் தமிழகம் உட்பட அனைத்து மாநில மக்களுக்கும் ரேஷன் அட்டையும் அதன் மூலம் கிடைக்கும் சலுகைகளும் அத்தியாவசியமான விஷயங்களாக உள்ளது. இதன் மூலம் அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை ஆகியவை மலிவு விலையில் கிடைப்பதோடு பல அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறவும் இது அவசியமானதாக இருக்கிறது. தற்போது கர்நாடகாவில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி கிடைத்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது ஜூலை 2026க்கான மலிவு விலை ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை விரைவுபடுத்தும் வகையில் கர்நாடகா உணவுத்துறை நியாய விலை கடைகளில் செயல்பாட்டு நேரத்தை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நீடித்துள்ளது. இதனால் NFSA மற்றும் அன்ன பாக்யா திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாத இறுதிக்குள் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதே இம்முயற்சியின் நோக்கமாகும். அதே சமயம் கர்நாடகா முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய நிவாரணமாக அனைத்து பயனாளிகளுக்கும் உணவு தானியங்கள் சரியாக நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக கர்நாடகாவின் உணவு, சிவில் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளில், அதாவது ரேஷன் கடைகள் செயல்பாட்டு நேரத்தை நீடித்துள்ளது. அந்த வகையில் இதற்கான தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் அன்ன பாக்யா திட்டத்தின் கீழ் விநியோக செயல்முறையை விரிவுபடுத்தவும், பயனாளிகள் மாத இறுதிக்குள் தங்களுக்குரிய ரேஷன் பொருட்களை பெறுவதை உறுதி செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான சில வழிகாட்டுதல்களும் வெளியாகி உள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. புதிய செயல்பாட்டு நேரம் ஜூலை 2026க்கான விநியோகம் முடியும் வரை ரேஷன் கடைகள் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்க வேண்டும். வாராந்திர விடுமுறை இல்லை. அதாவது தாமதத்தை தவிர்க்க இக்காலகட்டத்தில் வாராந்திர விடுமுறை ஏதுமின்றி கடைகள் தினமும் செயல்பட வேண்டும். உடனடி விநியோகம் பொறுத்தவரை முழு சரக்கு வந்து சேரும் வரை காத்திருக்காமல் இருப்பு வந்தவுடனேயே கடை உரிமையாளர்கள் உணவு தானியங்களை விநியோகிக்க தொடங்க வேண்டும். அடுத்ததாக கடுமையான காலக்கெடு பொறுத்தவரை ஜூலை மாதத்துக்கான அனைத்து விநியோக பணிகளும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும். அதே சமயம் தமிழ்நாட்டிலும் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்டத்தினர் கூறியுள்ளார். அடுத்தது கடுமையான கண்காணிப்பு பொறுத்தவரை மாவட்ட இணைப்பு இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் உணவு ஆய்வாளர்கள் கடைகளை தொடர்ந்து ஆய்வு செய்வார்கள். தாமதமாக கடைகளை திறக்கும் அல்லது விநியோகத்தில் தாமதம் செய்யும் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகையால் ரேஷன் கடைக்காரர்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சுற்றறிக்கை அது என்னவென்றால், திருத்தப்பட்ட நேரங்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறும், எவ்வித முறைகேடுகளுமின்றி விநியோக செயல்முறை திறம்பட நடைபெறுவதை உறுதி செய்யுமாறும் நியாய விலைக்கடை உரிமையாளர்களுக்கு கிடைத்துள்ள ஆணையரின் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்கான என்னென்ன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய நன்மைகள் என்னென்ன என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னென்ன அம்சங்கள்
இதற்கான என்னென்ன விவரங்கள் என்று இங்கே பார்ப்போம். முதலாவது, நெகிழ்வான நேரங்கள் பொறுத்தவரை வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பகல் நேரங்களில் பிஸியாக இருப்பவர்கள் இனி அதிகாலையிலேயோ அல்லது இரவு நேரத்திலோ தங்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் ரத்து செய்யப்பட்ட பிபிஎல் அட்டைகளுக்கு மறு விண்ணப்பம், அதாவது சமீபத்திய முறைகேடு தடுப்பு சோதனைகளின் போது தவறுதலாக பிபிஎல் அட்டைகள் ரத்து செய்யப்பட்ட தகுதியுள்ள நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். அடுத்தது, நோயுற்ற பயனாளிகளுக்கு முன்னுரிமை, அதாவது நோயுற்ற விண்ணப்பதாரர்களின் பிபிஎல் அட்டை தொடர்பான நடைமுறைகளை முடித்து 15 நாட்களுக்குள் தாமதமின்றி அட்டைகளை வழங்க அதிகாரிகளுக்கு மிக கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே சமயம் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் நேரம் பொறுத்தவரை கூடுதலாக காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் என்று மாநில அரசு அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது கர்நாடகாவில் இது நடைபெற உள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டிலும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று பொதுமக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய தகவல்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேஷன் கடையில், அதாவது நீங்கள் இன்னும் கைரேகை நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய கைவிரல் ரேகை கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூரும் ஈரோடு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதிக்குள் அவங்க எல்லாருமே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கைவிரல் ரேகை யார் வைக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கைவிரல் ரேகை கண்டிப்பாக வச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கால அவகாசம் பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை 31ஆம் தேதி வரை தான் அவங்களுக்கு கால அவகாசம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருந்துச்சுன்னா மறக்காமல் போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் உங்கள் கைவிரல் ரேகையை பதிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. வணக்கம்.